Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தாளிப்பு வடகம் தான் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நிறைய பேர் சாம்பார் வாசமாகவே இல்லைன்னு நினைப்பீங்க. இந்த வடகம் போட்டு தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தாளிப்பு வடகத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து 1 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா 15, அப்புறம் பூண்டு பல் இந்த மாதிரி நாட்டு பூண்டு தான் எடுத்துக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். பெரிய பல் வரும் இல்லையா, அது வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரசத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா, அதில் 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். வெந்தயம் 25 கிராம், சீரகம் 50 கிராம், கடுகும் 50 கிராம், அப்புறம் உளுத்தம்பருப்பு அதுவும் 50 கிராம். நீங்கள் உடைச்சது இருந்தாலும் வச்சுக்கலாம், முழு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் துவரம்பருப்பு 50 கிராம். நான் இன்றைக்கி துவரம்பருப்பு வச்சுருக்கேன், நீங்கள் கடலைப்பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம். அப்புறம் விளக்கெண்ணெய் 50 ml, மஞ்சள் பொடி 3 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயம் 10 கிராம் அளவுக்கு, அப்புறம் கல்லுப்பும் 3 டீஸ்பூன் அளவுக்கு. ஃபஸ்ட்டு பூண்டு, மிளகா, கருவேப்பிலையை போட்டு 1-2 விப்பரில் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் நறுக்கிறதுனாலும் நறுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு விட்டு அடிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கணும். வெங்காயத்தை பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சுக்கணும். ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அடிச்சுட்டு அரைப்படாத எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி முழுசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்து திரும்பவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நறுக்க முடிஞ்சதுன்னா நறுக்கி போட்டுக்கலாம். பெருங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். இல்லை உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு இதையாக போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், அப்புறம் துவரம்பருப்பு, அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கருவேப்பிலை, மிளகா, பூண்டு அதையும் போட்டுக்கலாம். கல்லுப்பையும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் வெந்தயம், கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 50 ml, அந்த விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நீங்கள் பருப்பெல்லாம் உடைச்சிட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அரைப்படாமல் முழுசாக இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தை கத்தியில் நறுக்கிட்டு பொடியாக அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி ஒரு நாள் ஊற விட்டுறணும். அது ஊறினா தான் அடுத்த நாள் நம்ம உருண்டை பிடிக்க நல்லா வரும். இதை அப்படியே நல்லா அந்த பாத்திரத்தை எல்லாம் தொடச்சிட்டு ஒரு மூடியை போட்டு கிச்சன்லேயே மூடி வச்சிடணும். இப்போ திறந்து பார்க்கலாம். நேற்று காலையில் பிசைஞ்சு வச்சேன். இன்றைக்கி காலையில் 7 மணி ஆகுது. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது அப்படியே கொண்டு போயும் மாடியில் காய வச்சுட்டு நீங்கள் உருட்டி வைக்கலாம். அப்போ கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும். இல்லாட்டி இப்போவே நல்லா உருட்டிட்டு அப்படி கொண்டு போயும் காய வைக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ. நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டு காய வச்சா சீக்கிரம் காஞ்சிரும். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காஞ்சதும் இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு காமிக்கிறேன்.
டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கங்க. ஏன்னா லூஸாக பிடிச்சிட்டா அது காய வச்சு உதிர்ந்து போயிடும். அதான் பாருங்கள், நான் இறுக்கி பிடிக்கிறேன். அப்படி பிடிச்சாதான் நல்லா டைட்டாக இறுக்கமாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து மாடியில் கொண்டு போய் டைரக்ட் சன்லைட்டில் காய வைக்கணும். இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடணும். இப்போ சாயந்தரம் ஆச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த பக்கம் எல்லாம் ஈரமாக இருக்கும். அதனால இந்த பக்கம் அப்படியே திருப்பி வச்சிடணும். நல்லா வரன்னு காயணும். இந்த மாதிரி திருப்பி வச்சிடணும். இன்னும் ஒரு நாள் ஆனதும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதை திரும்பவும் நல்ல வெயிலையே நல்ல டைரக்ட் சன்லைட்டில் தான் காய வைக்கணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ வடகம் போட்டு 6 நாள் ஆச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம வெயிலை பொறுத்து காய வச்சுக்கணும். காயலைன்னா கூட கொஞ்ச நாள் காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. இதை இந்த மாதிரி ஜாடியில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் வச்சா கொஞ்சம் கருத்து போயிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இடம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி இருக்கும். 1 கிலோ சின்ன வெங்காயம் போட்டது. பாருங்கள், இவ்வளோ வடகம் வந்திருக்கு. இந்த வடகத்தை இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்கு யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிப்பு வடகம் காஞ்சது இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு அப்புறம் நம்ம யூஸ்வலாக தாளிப்போம் இல்லையா, கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிக்கணும். அப்படி போடலைன்னா கூட தேவையில்லை. ஏன்னா இந்த வடகத்திலேயே எல்லாமே இருக்கிறதுனால நம்ம சும்மா கூட வடகம் மாத்திரம் கூட போட்டு தாளிக்கலாம். பெருங்காயம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நறுக்கின வெண்டைக்காய், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து தக்காளியும் போட்டு வதக்கிட்டு சாம்பார் வைக்கணும். சாம்பார் இல்லாமல் நீங்கள் கூட்டு அதுக்கெல்லாம் கூட இந்த தாளிப்பு வடகம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வதக்கினதை வந்து அதில் கொட்டியாச்சு. நம்ம யூஸ்வலாக சாம்பார் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி இனிமேல் வைக்க வேண்டியதுதான். உப்பு போட்டு அதுக்கு தேவையான சாம்பார் பொடியும் போட்டுட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடணும். இந்த வடகம் போட்டு மீன் குழம்பு, புளிக்குழம்பெல்லாம் தாளித்தா அந்த குழம்பே அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வெயில் இப்போ நல்லா அடிச்சிட்ருக்கு. சில இடங்களில் மழையும் பெஞ்சிட்ருக்கு. இப்போ 2 நாளில் வெயில் வந்தால் இந்த சின்ன வெங்காயம் வாங்கி இந்த வடகம் போட்டு சாம்பார் தாளித்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.